ஆஷூரா தினத்தை முன்னிட்டு சிறப்பான ஒரு பயானை நிறுத்துவதற்காக வேண்டி உஸ்தாத் மௌலவி முஹம்மது சூஃபி வாதுமி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். والصلاة والسلام على سيدنا محمد أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وذرياته ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد وقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم رب أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا صدق الله المولى العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم أفضل الصيام بعد رمضان شهر الله المحرم أو كما قال عليه الصلاة والسلام. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய கிருபையினால் சிறப்பான ஒரு மாதத்தில் எங்களை முன்னோக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளையினுடைய மகத்துவத்தை அறிந்து அந்த நாளையில் என்ன அமல்கள் செய்ய வேண்டும், அந்த நாளுடைய சிறப்புகள் என்ன என்பதை எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்லாசையோடு நாங்கள் அனைவரும் இந்த இடத்தில் ஒன்று கூடி இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 1447 ஹிஜ்ரி ஆண்டில் காலடி எடுத்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்ததை போன்று இந்த வருடத்தில் வரக்கூடிய எல்லா சிறப்பான நாடுகளையும் அடைந்து நல்லவர்கள் செய்து இறை அருளை பெற்ற கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது நலனுக்காக வேண்டி பல நல்ல சந்தர்ப்பங்களை இந்த உலகத்தில் நமக்கு அமைத்து தந்திருக்கிறார். அது இந்த உம்மத்துக்கு மட்டுமாக தரப்பட்ட நிறைய விடயங்கள் இருக்கிறது. ஏனைய உம்மத்தினர்களுக்கும் சேர்த்து கொடுக்கப்பட்ட நிறைய நல்லம்சங்களும் இந்த உலகத்தில் காணப்படுகிறது. பொதுவாக இஸ்லாமியர்களாக உலகத்தில் வாழக்கூடியவர்கள் ஹிஜ்ரி ஆண்டு என்ற ஒன்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். ஹிஜ்ரி ஆண்டு என்பது நமக்கு தரப்பட்டது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் உருவாக்கப்பட்டது என்பதையும் ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த உலகத்தில் அறிந்திருக்க வேண்டிய கடமைக்கு உட்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். நமது திருமண நிகழ்வுகளிலும் வைபவங்களிலும் யாரோ காட்டிய தினங்களை கொண்டு எங்களுடைய வைபவங்களை அறிமுகப்படுத்துவதை விட முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாங்கள் நமது திருமண வைபவங்கள், கந்தூரி வைபவங்கள், வேறு எந்த நிகழ்வுகள் நடந்தாலும் கூட அதில் எங்களுடைய ஹிஜ்ரி ஆண்டை முக்கியத்துவப்படுத்துவது என்பது எல்லாவற்றையும் விட சிறந்தது என்பதை முதலாவதாக நாங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஹிஜ்ரி ஆண்டு என்பது எப்படி உருவானது?
இஸ்லாம் வருவதற்கு முன்னால் நிறைய அரசர்கள் இருந்தார்கள், ஆட்சியாளர்கள் இருந்தார்கள். அவரவர்களுடைய அமைப்புக்கு ஏற்ப வருடங்களை அவர்கள் உருவாக்கி கொண்டார்கள். யானையின் பேரில் ஒரு வருடம், பறவையின் பேரில் ஒரு வருடம், இவ்வாறு வருடங்கள் மோசமான மிருகங்களுடைய பேறுகளிலும், பறவைகளுடைய பேறுகளிலும், மன்னர்களுடைய பேறுகளிலும் வருடங்களுடைய பேறுகள் உருவாக்கப்பட்டிருந்தது. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம் வரை இஸ்லாமியர்களுக்கு என்று புது வருடம் என்று ஒன்று இல்லை. சில சஹாபாக்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, கலீஃபாவே, அந்நிய மதத்தவர்களுக்கு வருடங்களை ஆரம்பிக்க பல அமைப்புகள் இருக்கிறது. முஸ்லிம்கள் நாங்க ஒரு கடிதம் எழுதினால் அதுக்கு எந்த ஆண்டை போடுறது, எந்த வருடத்தை போடுறது, இதற்கான ஒரு வழிமுறை எங்களுக்கு அமைத்து தர வேண்டும் என்று கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லா சஹாபாக்களையும் அழைத்து ஆலோசனை செய்கிறார்கள். ஒரு சஹாபி சொன்னார், கலீஃபாவே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததை வைத்து நாங்கள் எங்களுடைய புது வருடத்தை ஆரம்பிப்போம். முஸ்லிம்களுடைய வருடத்துக்கு பேரு ஆமுல் விலாதா, ரசூலுல்லாஹ் பிறந்த வருடம் என்று ஆரம்பிப்போம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, முடியாது. பிறப்பை வைத்து ஆரம்பித்தால் எங்களுடைய பிறப்பே எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு என்று வரும் பொழுது அது முழுக்க முழுக்க சந்தோஷத்திலேயே இருக்கும். அதனால விலாதத்தை வைத்து எங்களுடைய இஸ்லாமிய வருடத்தை அமைக்க முடியாது என்று அந்த ஆலோசனையை உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஏற்றுக்கொள்ளல. இன்னொரு சஹாபி சொன்னாரு, கலீஃபாவே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தானதை வைத்து இஸ்லாமிய வருடத்தை நாங்க ஆரம்பிப்போம் என்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, வஃபாத் என்றாலே கவலை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத்தும் தாங்க முடியாத கவலை. அதனால வஃபாத்தை வைத்து ஆரம்பித்தால் வருடம் முழுக்க கவலையிலே இருக்கும். அதனால வருடத்தை ஆரம்பிப்பதற்கு ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்தும் தோதுவாக அமையாது. ரெண்டு ஆலோசனைகளையும் பின்தள்ளினார்கள். மூணாவது ஒரு சஹாபி சொன்னாரு, கலீஃபாவே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுபுவத்தை வச்சு நாங்க ஆரம்பிப்போம். நுபுவத்து நல்லது தானே? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, 40 வயதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத்து கிடைத்தது. ஆனால் நுபுவத்து கிடைக்கும் பொழுது இந்த பூமியில் யாரும் முஸ்லிம்கள் இல்லை. முதலாக இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, சின்ன பிள்ளைகளில் அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஆண்களில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. முஸ்லிம்கள் யாரும் இல்லை. அதனால அதையும் எடுக்க முடியாது, அதையும் தள்ளுபடி செய்கிறார்கள். கடைசியாக ஒரு சஹாபி சொன்னாரு, கலீஃபாவே, அப்படி என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத் பிரயாணத்தை வைத்து ஆரம்பிப்போம் என்ற பொழுது மனப்பூர்வமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஹிஜ்ரத் தான் சிறந்தது. ஹிஜ்ரத்தில் சஹாபாக்கள் பட்ட கஷ்டங்கள், ஹிஜ்ரத் போன அமைப்பு, ஆடைகளை உடுத்த ஆடைகளோடு வீடுகளை சொத்துக்களை மக்காவிலே விட்டுவிட்டு ஒட்டுமொத்த சஹாபாக்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு வார்த்தை, அல்லாஹ் தஆலா உங்களை மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போக சொல்லி இருக்கிறார். ஹிஜ்ரத் புறப்படுங்கள் என்ற ஒரு வார்த்தை தான். எல்லா சஹாபாக்களும் புறப்பட தயாராகினார்கள். எங்களை போன்று அழகான வாகனத்தில் எல்லாம் போக முடியாது. கஷ்டத்தோடு கவலையோடு குடும்பங்களை பிரிந்து எதிரிகளுடைய தாக்குதலுக்கு பயந்து மக்காவில் இருந்து கிட்டத்தட்ட 480 கிலோமீட்டர் மதீனாவுக்கு புறப்பட வேண்டும். முதல் ஹிஜ்ரத் செய்த சஹாபி அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போக சொல்லிட்டாங்க. ஹிஜ்ரத் போக சொன்னவுடன் வீட்டுக்கு வந்தாரு. வீட்டுல மனைவி, தாய், குழந்தைகள் எல்லாரும் இருக்கிறாங்க. எல்லாரையும் பார்த்து சொன்னார், அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு, நான் ஹிஜ்ரத் போக போறேன் என்றாரு.
அபூ சலமா சொன்னாரு, விரும்பினால் என்னோடு வரலாம், நான் மதீனாவுக்கு புறப்பட போகிறேன். எங்களால அதை நினைத்து கூட பார்க்க முடியாது. வீட்டை, தாயை, குழந்தைகளை, மனைவியை வீட்டிலே வைத்துவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு வார்த்தைக்காக முதலாக மக்காவிலே இருந்து புறப்பட்டவர் அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் தஆலா கொடுத்த பதவி என்ன தெரியுமா? மஹ்ஷர் மைதானத்துல எல்லா மக்களும் எழுப்பப்படுவாங்க. கபரிலே இருந்து எழுப்பப்பட்டு வலது கரத்தில் புத்தகம் கிடைத்தவர் சொர்க்கம் நுழைவார், இடது கரத்தில் ஏடு கொடுக்கப்பட்டவர், முதுகுக்கு பின்னால் ஏடு கொடுக்கப்பட்டவர் நரகம் நுழைவார். இது நாம் அறிந்திருக்கக்கூடிய ஈமானோடு சம்பந்தப்பட்ட செய்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மஹ்ஷர் மைதானத்தில் முதலாக வலது கரத்தில் ஏடு கொடுக்கப்படக்கூடியவர் முதலாக ஹிஜ்ரத் புறப்பட்ட அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு. ஆனால் அல்லாஹ் தஆலா அதிலே இன்னொரு வேலை செஞ்சார். அபூ சலமா இஸ்லாத்துக்கு வந்தவர் முதலாக ஹிஜ்ரத் போனவர். அவருடைய சகோதரருடைய பேர் அஸ்வத். கடைசி வரைக்கும் அவர் இஸ்லாத்துக்கு வரல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எவ்வளவு வித்தியாசப்படுத்தி சொன்னார்கள். ஹிஜ்ரத்துக்காக முதல் புறப்பட்டவர், இஸ்லாத்துக்காக தியாகம் செய்தவர், அவருடைய கையில் முதலாவது வலது கரத்தில் ஏடு கொடுக்கப்படுகிறது, முதலாக இடது கையில் ஏடு கொடுக்கப்படக்கூடியவர் அவருடைய சகோதரர் அஸ்வத் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு ஹிஜ்ரத் போனார்கள். அதிலேயும் ரசூலுல்லாஹ்வினுடைய ஒரு மகள் இருந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொத்தமாக 4 மகள். பாத்திமா, உம்மு குல்சூம், ஸைனப், ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹுன்ன. இந்த 4 பேரிலேயும் ஸைனப் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் மகள் இருந்தார். இந்த ஸைனப் நாயகியினுடைய மகளோட அவங்களுக்கு 2 புள்ள, அலி, உமாமா ரலியல்லாஹு அன்ஹுமா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய இரக்கமா இருப்பாங்க அவங்களோட. அதுலயும் இந்த ஸைனப் நாயகியினுடைய ஹிஜ்ரத் பயணத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே சொல்லி காட்டுவார்கள். ஹிஜ்ரத் புறப்படும் பொழுது வயிற்றில் குழந்தை இரத்த கட்டியாக இருக்கிறது. ஹிஜ்ரத் போறாங்க மக்காவில் இருந்து. கரடு முரடான பாதை, எங்களை போன்ற அழகான பாதைகள் அல்ல. மறைந்து போகணும், ஒளிந்து போக வேண்டும். கரடு முரடான பாதையில் புறப்படும் பொழுது மறைந்திருந்த எதிரிகள் ஸைனப் நாயகியினுடைய ஒட்டகத்தின் கால்களை வெட்டுகிறார்கள். வயிற்றில் இரத்த கட்டி, கணவர் அபுல் ஆஸுக்கு பிறக்க இருக்கும் குழந்தை, ஒட்டகத்தினுடைய கால் வெட்டிப்பட ஒட்டகம் கீழே விழுகிறது. ஸைனப் நாயகம் கீழே விழுந்தார்கள். ஒரு கற்பாறையில் அவர்களுடைய வயிறு போய் படுகிறது. வயிற்றிலே இருந்த இரத்த கட்டி கரைந்து வடிய மதீனாவை போய் சேர்ந்தார்கள் இல்லையா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, விலாதத்து பிறப்பை விட, வஃபாத்தை விட, நுபுவத்தை விட முஸ்லிம்களுக்கு சிறந்தது ஹிஜ்ரத்தை வைத்துத்தான் இஸ்லாமிய புது வருடம் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று உத்தியோகபூர்வமாக முடிவெடுத்ததுதான் இன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஏற்றுக்கொண்டதோ இல்லையோ, முஸ்லிம் என்ற பேர்ல யார் இருக்கிறானோ அவனுடைய வீட்டில எல்லாம் இன்றைக்கு அந்த ஹிஜ்ரி கலண்டர் கொடுக்கப்பட்டு தான் இருக்குது. இஹ்லாஸான நல்லாமல் நன்னோக்கத்தில் செய்தார்கள். முஸ்லிம் என்ற பெயரோடு இருக்கக்கூடிய எல்லோருடைய வீட்டிலும் அந்த ஹிஜ்ரி கலண்டர் என்பது, பிறை கணக்கு என்பது இன்று வரை காணப்படுகிறது. ஆனால் ஒரு ஊர்ல ஒரு கல்யாணம் ஒன்றை நடத்தி, இஸ்லாமிய மாதங்கள்ல உதாரணத்துக்கு ஜமாத்துல் ஆஹிர் மாதம் 14ஆம் முறையில கல்யாணம் நடக்குது என்று சொன்னா உண்மையிலே யாருக்கும் கண்டுபிடிக்க முடியாது. ஒன்று யாரிடத்தையாவது கேட்டு பார்க்கணும், அல்லது போராக்கள பின்னால போகணும். ஏன்னா நமது பழமை மாற்றப்பட்டிருக்கிறது. முதலாவது முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இஸ்லாமிய ஹிஜ்ரி ஆண்டுக்குரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். அதை ஞாபகப்படுத்திக் கொண்டு நாளை மறுதினம் 2 நாள் நோன்பு பிடிப்பதற்காக நாம் தயாராக இருக்கிறோம். தாசுஆ நாளைய தினம், அதுக்கு அடுத்த நாள் ஆஷூரா. சரி, நாளை பிடிக்க முடியாவிட்டால் 11வது இன்ஷா அல்லாஹ் நாங்கள் நோன்பை பிடித்துக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அஃதலு ஸியாமி பாத ரமலான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். ரமலானுக்கு பின்னால் நோன்புகள்ல சிறந்தது
முஹர்ரம் மாதத்தில் பிடிக்கப்படக்கூடிய நோன்பு என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனா அந்த அரஃபாவுடைய நோன்பு எங்களுக்கு தெரியும். பராத்துடைய நோன்பு நாங்க பிடிக்கிறோம். ஐயாமுல் பீதுடைய நோன்பு நாங்க பிடிக்கிறோம். ஆனால் இந்த நாட்கள் எல்லாம் பெரும்பாலானவைகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்திலே மாத்திரம் தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஐயாமுல் பீது இந்த நோன்பு எங்களுக்கு, அரஃபா எங்களுக்கு. அரஃபா அன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் அறிமுகமானாலும் நாம் தான் அந்த நோன்பை பிடிக்கிறோம். ஆசூரா என்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்திலே இருந்து இன்று வரைக்கும் முஹர்ரம் 10வது நாள் கண்ணியப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஏன் காரணம் என்றால் குர்ஆனில் பேர் சொல்லப்பட்ட 25 நபிமார்களுள் 10 நபிமார்களுக்கு 10 விதமான அற்புதங்கள் நடந்த நாள் ஆசூராவுடைய நாள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்திலே கனியை சாப்பிட தயாராகினார்கள். அம்மா அம்மையார் சாப்பிட்டாங்க. இந்த பழமா அந்த பழமா, இதை சாப்பிடலாமா, இதுதானா அல்லாஹ் நெருங்க கூடாது என்று சொன்ன பழம் என்று ஆய்வு செய்து கடைசியில சாப்பிட்டார்கள். இறைவனுடைய கதிர் 2 பேரும் உலகத்துக்கு வந்தார்கள். வந்தாலும் கவலை, சொர்க்கத்துக்கு திரும்ப போகணும் இல்லையா? தௌபா செய்தார்கள். ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வைலம் தக்ஃபிர் லனா. தௌபாவை ஒரு வருட காலம் செய்து கடைசியாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஆசூராவுடைய நாள். ஆசூராவுடைய நாளையில் தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலே இருந்து ஆசூரா என்ற ஒன்றுக்கு கண்ணியம் வழங்கப்படுகிறது. சரி, அதோடு முடியுமா என்று பார்த்தால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பலை கட்டினார்கள். எல்லோரும் வருது செய்தி குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல இருக்கு. 200 வருட காலம் கப்பல் கட்டினார்கள். 80 பேர் கப்பல்ல ஏறினாங்க. மற்ற எல்லாருமே தண்ணீரில் மூழ்கடிக்கப்பட்டார்கள். பெரிய வரலாறு. 80 பேர், அதுல நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய 3 பிள்ளைகள். ஒரு பிள்ளை கப்பல்ல ஏறல, அவர் காபிராக போனாரு. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய 3 பிள்ளைகள் ஏறினார்கள். ஒன்று ஹாம், சாம், யாஃபிஸ் என்று சொல்லக்கூடிய 3 பிள்ளைகள். கப்பல்ல மொத்தமாக 80 பேர். 3 தட்டு கப்பல். பறவைகளுக்கு ஒன்று, மிருகங்களுக்கு ஒன்று, மனிதர்களுக்கு என்று அழகான அமைப்பில் ஏற்பாடு செய்தார்கள். கேவலப்படுத்தினார்கள். என்ன நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பல் கட்டுறீங்க, கடல் அங்க இருக்குது, நீங்க கப்பல் கட்டுறீங்க. கப்பலை நஜீஸாக்கினார்கள், பரிகாசம் செய்தார்கள். எல்லாம் அறிந்தவன் இறைவன். கடைசியில் அல்லாஹ் சொன்னான், நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அடுப்பை மூட்டுங்கள். அந்த அடுப்புக்குள் தண்ணீர் வந்தால் நிச்சயமாக வெள்ளம் வரும். அந்த அடுப்பு மூட்டப்பட்ட இடம் இன்றும் கூஃபாவுல பள்ளிவாயல்ல ஒரு இடத்துல அழகாக இருக்கு. இன்றும் அந்த இடம் அப்படியே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பலை கட்டினார்கள். 80 பேர் ஏறினாங்க. அதுல 3 பேர் ஹாம், சாம், யாபிஸ் 3 பேர் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள், ஈமான் கொண்டவர்கள். 80 பேரிலேயும் அந்த 3 பேருக்கு மட்டும்தான் பிள்ளைகள் கிடைச்சது. வேற யாருக்குமே பிள்ளை கிடைக்கல. அதுல ஒரு ஆள் கட்டும் வெள்ளையானார், ஒரு ஆள் கடும் கருப்பானார், ஒரு ஆள் நடுத்தரமான வெள்ளையும் இல்ல, நடுத்தரமான கலர்ல உள்ளார். அதனாலதான் இந்த உலகத்தில் வரக்கூடிய எல்லா மக்களும் அந்த 3 பிள்ளையினுடைய பரம்பரையில வருவதனாலதான் சிராக்கள் கடும் வெள்ளையா இருக்கிறாங்க, சிராக்கள் கடுங்கருப்பா இருக்கிறாங்க, சிராக்கள் கருப்பும் இல்ல வெள்ளையும் இல்ல பொது நிறத்துல இருக்கிறாங்க. அப்ப கப்பலை கட்டினார்கள். ஜூதிமலையில் போய் சேர்ந்தது. கப்பல் பாதுகாப்பாக வந்து இறங்கி எல்லாம் முடிந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பூமியில் வந்து இறங்கிய நாள் ஆஷூராவுடைய நாள். இது 2வது நிகழ்வு. அடுக்கிக் கொண்டு போகலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பிலே இருந்து பாதுகாக்கப்பட்டு வந்தார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மகனை நினைத்து அழுது கண் பார்வை இல்லாமல் தடுமாறிக் கொண்டிருந்து கண் பார்வை கிடைத்த நாள் ஆஷூராவுடைய நாள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றிலே இருந்து வெளிப்பட்டார்கள். ஆஷூராவுடைய நாள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் கிடைத்தது. ஆஷூராவுடைய நாள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறைச்சாலையிலே இருந்து வெளிப்பட்டார்கள். ஆஷூராவுடைய நாள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நாள். இதை வச்சு கொஞ்சம் விமர்சனங்கள் வந்திருக்கிறது.
அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக இருந்தால் அவர் பாவம் செஞ்சிட்டாரா? பாவமே செய்யப்படாமல் பாதுகாக்கப்பட்டவர்கள் உலகத்தில் 2 பேர் தான். ஒண்ணு மலக்குமார்கள், நபிமார்கள். அடுத்து எல்லாரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். பாவம் நடக்கலாம், நடக்காமல் பாதுகாத்துக் கொள்வது அவர்களுடைய கையில் இருக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் பாவத்தை மன்னிக்கணும்? மஹ்ஷர்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட மக்கள் போவாங்க. ஆதமே அலைஹிஸ்ஸலாம் ஷஃபாத் செய்யலாமா? அவர் சொல்வார், என்னால முடியாது, கனியை தின்றேன் இல்லையா, ஷஃபாத் செய்ய முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட போவாங்க, ஷஃபாத் செய்யலாமா? முடியாது, நான் 3 பொய் சொல்லி இருக்கிறேன் என்பார். பொய் சொல்ல முடியுமான சந்தர்ப்பங்களில் உண்மையில் அது பொய் அல்ல, அதையும் அவர்கள் பயந்து நடந்து கொண்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட போவாங்க, அவரும் முடியாது என்பார். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட போவாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்வாங்க, நான் வானத்துக்கு உயர்த்தப்பட்டதன் பிறகு என்னை மக்கள் வணங்கினார்கள், எனக்கு ஷஃபாத் செய்ய முடியாது. இறுதியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோருக்கும் ஷஃபாத் செய்வார்கள் இல்லையா? அந்த ஷஃபாத் செய்வதற்கு அணுவளவு கூட இறைவனுடைய விடயத்தில் குறைகள் இருக்கக்கூடாது. அதுக்குத்தான் அல்லாஹ் தஆலா நாயகமே யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய முன்பின் பாவங்கள் அனைத்தையும் நாங்கள் மன்னித்து விட்டோம், பயப்படாம ஷஃபாத் செய்யலாம். கோடிக்கணக்கான மக்கள் ஷஃபாத்தின் மூலமாக நுழைவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாத்தினால கேள்வி கணக்கும் இல்லாமல் இந்த உம்மத்திலே இருந்து நிறைய மக்கள் சொர்க்கம் நுழைவார்கள். அல்லாஹ் தஆலா அந்த நசீபை எங்களுக்கும் தருவானாக. ஆனால் ஆஷூராவினுடைய நிகழ்விலே முக்கியமாக மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய நிகழ்வு தான் பேசப்படுகிறது. அது இல்லாம நிறைய நடக்குது. ஜோர்தான்ல அஸ்ஹாபுல் கஹ்ஃப் குகைவாசிகள் என்று 7 பேர் இருக்கிறாங்க. நாயோட சேர்த்து கித்மீர் என்ற நாயோடு 8. ஜோர்தானில பள்ளிவாயலுக்கு பக்கத்துல குகை இருக்குது, ஆனா யாருக்கும் போய் பார்க்க முடியாது. ஈமானுக்காக பதுங்கியவர்கள் 300 வருஷம் தூங்கி எழுந்தார்கள். திரும்ப பைதரூஸ் என்ற அரசனுடைய ஆட்சி காலத்தில் திரும்ப குகைக்குள்ள போனாங்க. இந்த மக்கள் தூங்கி கொண்டுதான் இருக்கிறாங்க. சூரத்துல் கஹ்ஃபினுடைய தஃப்சீர்கள் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. தூங்கி கொண்டுதான் இருக்கிறாங்க. கியாமத் நெருங்கும் பொழுது திரும்ப எழுப்பப்படுவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தோட ஹஜ்ஜுக்கும் அவங்க வருவாங்க. இவங்கள விசேஷம் என்னவென்றா, அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, இந்த 7 பேருடைய பேர்களையும் பாடமாக்கினாலே நன்மை இருக்கு. ஆனா உண்மையிலே கஷ்டமான பேர்கள். மக்சல் மீனா, தம்லீஹா, மர்தூனஸ், நைனூனஸ், ஃபல்யஸ்தத் யூனஸ், சார்பூனஸ், தூனவாஸ். அந்த நாயினுடைய பேரு கித்மீர். பாடமாக்க நினைத்தால் இலகுவாக எல்லாம் பாடமாக்க முடியாது, கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஆனா நன்மை இருக்கு. அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, இரவு நேரத்தில் எந்த குழந்தையாவது தூங்காமல் அழுது கொண்டிருந்தால் அந்த குழந்தையினுடைய வலது சந்தில் அந்த பேர்களை எழுதி கட்ட வேண்டும். அந்த புள்ள நிம்மதியாக தூங்கும். வீட்டுல களவு போகக்கூடாது என்றிருந்தால் அவர்களுடைய பேரை எழுதி பாதுகாப்புக்கு வச்சா களவு போகாது, நெருப்பு பிடிக்காது. சரி, இப்ப ஏன் இதையெல்லாம் சொல்றது அப்படி என்றால், அவர்களுக்கு இன்று வரை நடக்கக்கூடிய ஒன்று என்ன தெரியுமா? அவர்கள் 7 பேரும் தூங்கிக் கொண்டுதான் இருக்கிறாங்க. தூங்குவது என்பது 2 கண் பொத்தப்பட வேண்டும். சூரத்துல் கஹ்ஃபில் எல்லாரும் ஓதுவீங்க, ஃபலரப்னா அலா ஆதானிஹிம் ஃபில் கஹ்ஃபி சினீன அததா. அவருடைய காதை அல்லாஹ் தூங்க வச்சிருக்கிறான், கண்ணை அல்லாஹ் தூங்க வைக்கல. கண் திறக்கப்பட்டிருக்கிறது, பற்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. யா ரசூலல்லாஹ், லவித்தலஅத அலைஹிம் லவல்லைத மின்ஹும் ஃபிராரா. அவங்கள நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஓடுவீங்க யா ரசூலல்லாஹ். அஸ்ஹாபுல் கஹ்ஃப் இன்னும் அப்படிதான் இருக்கிறாங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்துல ஒரு ஆள் என்ன செஞ்சாருன்னா, ஜோர்தானுக்கு போனாரு. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் எப்படியாவது இந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃப் பார்ப்பேன் என்றார். போனாரு, அப்படி வீசிப்பட்டு தூரத்தில் விழுந்தார். யாருக்கும் இன்று வரை பார்க்க முடியாது. ஒரு வருடத்துக்கு ஒரு நாள் அவர்கள் அடுத்த புறமாக பிறந்தப்படுவார். கரையன் சாப்பிடக்கூடாது இல்லையா? அடுத்த வருடம் திரும்ப அடுத்த பக்கம், வலப்பக்கம் இடப்பக்கம் பிறட்டப்படுவாங்க. நமது ஆஷூராவோட சம்பந்தம் என்ன தெரியுமா? வருடத்தில் ஒரு நாள் மலக்கு வந்து 7 பேரையும் பிறட்டுவாங்க. அது சரியாக பிறட்டப்படுகிறது ஆஷூரா அப்படிங்கிறாங்க. சூரத்துல் கஹ்ஃபினுடைய தஃப்சீர்களில் அழகாக சொல்லுவாங்க. இது போன்று
நிறைய நிகழ்வுகள் ஆஷூராவுடைய நாளையில் நடந்திருக்கிறது. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய நிகழ்வு தான் பிரபலமாக பேசப்படுகிறது. பாடம் என்ன தெரியுமா? உலகத்தில் சோதிக்கப்பட்டவர்கள் இறை நம்பிக்கையோடு தவக்குலோடு துஆவோடு இருந்தார்கள். எல்லோரும் பாதுகாக்கப்பட்டார்கள். அதே சமயத்தில் உலகத்தில் பெருமை அடித்து மோசமாக பேசி முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்து உலகத்திலே எங்களை விட்டால் யாரும் இல்லை என்ற நிலைமையிலே இருந்த ஃபிர்அவுன் அதே நாளையில் தண்ணீரில் மூழ்கடிக்கப்பட்டார். மூசா அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தஅவாவுக்காக வேண்டி. எத்தனையோ தாவத்து கொடுத்து பார்த்தாங்க. பனு இஸ்ரவேலர்கள் சூரத்துல் பக்ரா மாட்டை குடுன்னா மாட்டை கொடுக்க வேண்டியதானே. மாட்டுக்கு பெரிய வரலாறு. மாட்டை அறுத்து கொடுங்கன்னா கொடுத்துட வேண்டியதா. அது என்ன கலரு? மஞ்சள் நிறமா, சின்ன மாடா, பெரிய மாடா? கேள்வி கேட்டு கேட்டு கேட்டே சோதிக்கப்பட்டவர்கள் பனு இஸ்ரவேலர்கள். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி வந்தாரு. யார் சொல்லலாம்? நான் எந்த கையால ஒட்டகத்துல பால் கறந்திருக்கிறேன் யார் சொல்லலாம்? இதை நீங்க குடிங்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷமாக வாங்கி குடித்தார்கள். நாயகத்திரத்தில் ஒரு பழக்கம் இருக்கும். யாராவது ஏதாவது கொண்டு வந்து கொடுத்தா அவங்களுக்கு திருப்பி ஏதாவது கொடுத்துருவாங்க. பொதுவாக அது பெண்கள் இடத்துலயும் இருக்கிறது. எங்கேயாவது வீட்டிலிருந்து சாப்பாடு வந்தா அந்த பிள்ளைகிட்ட சும்மா அனுப்ப மாட்டாங்க. நல்ல பழக்கம் ஏதாவது கொடுத்து அனுப்புவாங்க. இதுக்கு சொல்லுவாங்க, அதாவது ஒரு மனிதனுக்கு பிரதி உபகாரம் செய்வது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அப்படி செய்வாங்க. இந்த சஹாபி வந்தாரு. ஹயாத்து சஹாபாவில் எழுதுவாங்க, யார் சொல்ல ஏண்ட கையால நான் கறந்தது யார் சொல்லலாம். சல்லாசலம் குடிச்சிட்டு கேட்டாங்க, உங்களுக்கு ஏதாவது ஆசை இருந்தா கேளுங்களேன். எவ்வளவு அழகான சந்தர்ப்பம். நாம இருந்தால் மனதில் உள்ளதையெல்லாம் கொட்டி கேட்டுருவோம். யாரெல்லாம் சொர்க்கம் வேணும், அவங்களோட சொர்க்கத்தில் இருக்கணும், இதெல்லாம் நாங்க கேட்டுருவோம். இந்த சஹாபி என்ன தெரியுமா சொன்னார்? யார சொல்லலாம்? பால் கறக்கிறதுக்கு இன்னொரு பாத்திரம் வேணும்ட்டார். பால் கறக்கிறதுக்கு இன்னொரு பாத்திரம் இருந்தா போதுமாண்டார். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் இருந்த கிழவியை விட நீங்க மோசமே என்றார். சஹாபாக்கள் ஆச்சரியமா கேட்டாங்க, என்ன சொல்லலாம்? மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் உள்ள கிழவியோட மோசம் என்று சொல்றீங்க? கிழவிக்கு இருக்கும் அறிவு கூட இவருக்கு இல்லையே. அது என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஊரை விட்டு வெளிப்பட வேண்டும். ஃபிரௌனுடைய கொடுமை. இந்த சமயத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வசியத் செஞ்சிருந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ரில் இருந்து பலஸ்தீனுக்கு போகும் பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஜனாசாவை எடுத்துட்டு போயிட்டு பலஸ்தீன்ல அடக்கல் மட்டும் வசியத் பண்ணி இருந்தாங்க. ஆனா 600 வருஷத்துக்கு முன்னால் அடக்கப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எங்க இருக்குது என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியாது. எந்த இடத்துல ஜனாசா அடக்கப்பட்டிருக்கிறது தெரியாது. 2-3 மாசத்துக்கு முன்னால் அடக்கின ஜனாசான்னா தெரியும். ஒரு வருஷம் தாண்டிட்டா அது இடிஞ்சு விழுந்திருக்கும், அல்ல அதுக்கு மேல யாராவது அடக்கப்பட்டிருக்கும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எங்க அடக்கப்பட்டிருக்குன்னு தெரியாது. அப்ப ஒரு கிழவி இருந்தா, 90 வயது கிழவி. அந்த கிழவிகிட்ட போயிட்டு கேட்கிறா மூசா அலைஹிஸ்ஸலாம், ஏம்மா நீங்க தான் ஊர்ல பழைய ஆள், யூசுப் நபியினுடைய ஜனாசா எங்க அடக்கப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த தாய் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி, நான் சொல்றேன் ஆனா நான் கேட்கிற மூணையும் எனக்கு தர மாட்டேன். நான் 3 விஷயங்கள் கேட்பேன், எனக்கு தரேன் மாட்டேன், நான் சொல்லித்தரேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஏம்மா எது வேணும்ன்றாலும் கேளுங்க, நான் தாரேன். எனக்கு தேவை ஜனாசாவை எடுத்துக்கொண்டு போக வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஜனாசாவை நைல் நதிக்கு அடுத்த புறத்திலே அடக்கினார்கள். அந்த பக்கம் பச்சையானது, இந்த பக்கம் காய்ந்து போனது. இந்த பக்கம் அடக்கினார்கள், இந்த பக்கம் பச்சையானது, அந்த பக்கம் காய்ந்து போனது. கடைசியில ஒன்றும் செய்ய முடியாது. ஜனாசாவை பெட்டிக்குள் வைத்து நைல் நதிக்குள் அடக்கினார்கள். யாருக்கும் தெரியாது. தெரிந்தால் இந்த உம்மா மட்டும். ஆனா இந்த உம்மா சொல்லிட்டா, மூசாவே அலைஹிஸ்ஸலாம் நான் ஜனாசா இருக்கிறத சொல்லுவேன், ஆனா நான் கேட்கிற 3 விஷயத்தை தந்தாதான் சொல்லுவேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஏம்மா இது அடம் பிடிக்கிற நேரமா? இது அடம் பிடிக்கிற நேரம் இல்ல. ஃபிரௌன் எங்களை கொல்றது ரெடியா இருக்கிறான், பயமா இருக்குது, அவசரமா சொல்லுங்களேன். இல்ல நான் கேட்கிற முழு வேணும். சரி கேளுங்களேன். முதலாவது என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அந்த
மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க, உடனடியாக கண் பார்வை கிடைத்தது. இரண்டாவது கேட்டா ஒரு கேள்வி, மூசாவே அலைஹிஸ்ஸலாம் அந்த யூசுப் நபிக்கு மனைவியாக சொர்க்கத்துல நான் வரணும் தரேனுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் தாராளமா சொன்னாங்க, அதுவும் பிரச்சனை இல்லை, செஞ்சு தரேன். மூணாவது ஒன்று கேட்டா, நான் எப்பொழுதும் இளம் பெண்ணாக வாழும், நான் எப்பொழுதும் இளம் பெண்ணாக இருக்க வேண்டும். தஃப்சீர்கள் அழகா எழுதுவாங்க, சூரா யூசுஃபினுடைய தஃப்சீர்ல அந்த பெண்ணுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள். அந்த பெண் இளம் பெண்ணாக மாறி, தஃப்சீர்கள பல கருத்துக்கள் இருக்குது, 30 என்று இருக்குது, 16 என்று இருக்குது. 16 வயது பெண்ணாக மாறினாள், 30 வயது பெண்ணாக மாறினாள். ஒரு நபியினுடைய துஆ. அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் கொடுத்த வாக்கியம் 50 வயதாகும் பொழுது திரும்ப 30 வயதாயிடுவார். கடைசியில் 1600 வருடங்கள் அந்த பெண் உயிர் வாழுகிறார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணு கேட்டது அமைப்பிலாவது என்று அந்த சாமி கேட்டிருக்கிறார். அவர் சத்தியம் வாங்கிட்டு போறாரு இல்லையா? இப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் பனு இஸ்ரவேலர்களோடு கடுமையான கஷ்டப்பட்டார்கள். அதிலேயும் ஃபிரௌனை எப்படியாவது முடிக்கணும். அந்த அளவு மோசமான வார்த்தைகள் பேசியவன். ஆரம்பத்தில் குர்ஆன் அவன் பேசிய வார்த்தைகளை சொல்லி காட்டுகிறது. இன்ன ஃபிரௌன லஆலின் ஃபில் அர்த். ஃபிரௌன் பூமியில் பெருமை அடித்தவன். எப்படி பெருமை அடிச்சான்? நான் தான் பெரிய ஆளு, என்னை விட பெரிய ஆள் யாரும் இல்லை, நான் தான் பெரிய ஆளா இருக்கணும், மிஸ்ரில் பெரியவன் நான். முதலாவது சொன்ன வார்த்தை அல்லாஹ் பொறுமை செய்தான், அவகாசம் கொடுத்தான், திரும்பட்டுமே, நல்லா இருக்கட்டுமே. இரண்டாவது அபத்த பனி இஸ்ராயில், பனு இஸ்ரவேலர்கள் எல்லாரும் என்னுடைய அடிமை என்று பேசினான் ஃபிரௌன். அல்லாஹ் அதையும் பொறுத்து கொண்டான். மூணாவது கட்டமாக ஃபிரௌன் சொன்னான், அலைசலி முல்கு மிஸ்ர், மிஸ்ரினுடைய ஆட்சி என்ற கையில தான் இருக்குது. அல்லாஹ் தஆலா அதையும் பொறுத்து கொண்டான். நாலாவது சொன்னான், ஹாதிஹில் அன்ஹாரு தஜ்ரி மின் தஹ்தி. அவன் சொன்னான், மிஸ்ர்ல ஓடக்கூடிய எல்லா நதிகளும் என்ற காலுக்கு கீழால தான் ஓடுது என்று பேசினான் ஃபிரௌன். அல்லாஹ் தஆலா அப்பையும் பொறுத்து கொண்டான். அந்த அநியாயம் செய்றவனுக்கு அல்லாஹ் அவகாசத்தை கொடுப்பான், திருந்தட்டுமே, நல்லா இருக்கட்டுமே. கடைசியில மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து ஃபிரௌனுக்கு சொன்னாரே, ஃபிரௌன் அல்லாஹ் யார் தெரியுமா? வானத்துக்கு சொந்தக்காரன் ரப்பு அல்லாஹ், பூமிக்கு ரப்பு அல்லாஹ். வானத்திலே அல்லாஹ் தஆலா எல்லா ஆட்சி அதிகாரத்தையும் வைத்திருக்கிறான். அவன் அதை எப்படி கேவலமா பேசினான் தெரியுமா? மினிஸ்டர் ஹாமான் அமைச்சரை கூப்பிட்டு ஃபிரௌன் சொன்னான், யா ஹாமான் உப்னிலி சர்ஹா, ஒரு கோபுரத்தை கட்டு, லஅல்லி அத்தலு இலா இலாஹி மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அல்லாஹ்வை நான் பார்க்கணும், வானத்தில் வைத்து அல்லாஹ்வை பார்க்கணும். ஹாமானும் ஆர்டர் போட்டான். ஹாமானும் அரசனுடைய பேச்சை கேட்டது கட்டினான். ஒரு டவர் உதாரணத்துக்கு எவ்வளவு உயரம் தெரியுமா? 7500 அடி உயரத்துக்கு கட்டினான். அதனுடைய அகலம் கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு அகலம் இருந்தது. கட்டி அது உடஞ்சு போது எத்தனையோ பேர் செத்து போலாம், அது வேற கதை. இதையெல்லாம் அல்லாஹ் தஆலா பொறுத்து கொண்டிருந்து கடைசியாக 2 மோசமான இடத்தில் கை வைத்தான். ஒன்று என்ன தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னான், மூசாவே நீங்க சிறந்தவரா நான் சிறந்தவரா என்று போட்டி வரும் பொழுது, நீங்க நபியாக இருந்தாலும் சரி, உங்களை விட நான் தான் சிறந்தவன் என்று ஒரு மோசமான வார்த்தை. கடைசியாக நபிக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி கடைசியாக சொன்ன மோசமான வார்த்தை அன ரப்புக்குமுல் அஅலா, நான் தான் உங்கள் எல்லோருக்கும் ரப்பு என்று ஒரு வார்த்தையை பேச அல்லாஹ் முடிவு செய்தார். ஃபிரௌன் அழிக்கப்பட வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா சொன்னான், ஃபாஸ்ரி பி இபாதி லைலன் இன்னகும் முத்தபஊன் வதுர்கில் பஹர ரஹ்வன் இன்னஹும் ஜுந்தும் முரகூன் கம் தரகு மின் ஜன்னாத்தின் வ அயூன். சூரத்து துஹான் இத அப்படி அழகாக சொல்லுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் போனாங்க, 6 லட்சம் மக்களோட போனாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் போகும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கையிலே இருந்தது கம்பு. அல்லாஹ் தஆலா கேட்ட மூசா அலைஹிஸ்ஸலாமோட கையில என்ன இருக்குது? நாம சொல்லுவோம் கையில கம்பு இருக்குது. அதுக்கு மேல பதில் சொன்னா பேச்சு மிச்சமானு கேட்போம். அதுக்கு மேல பதில் சொன்னா என்ன பேச்சு மிச்சமா? இதுக்குள்ள ஒரு செய்தி ஞாபகம் வருகிறது. ஒரு அழகான செய்தி. அந்த செய்தி
இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இஹ்யா உலூமுத்தீனிலே அந்த செய்தியை எழுதுவார்கள். அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதே போன்று கஸ்ஸாலி இமாமும் பேசிக் கொண்டிருக்கிறார். கஸ்ஸாலி இமாமும் மூசா அலைஹிஸ்ஸலாமும் பேசிக் கொண்டிருக்கிறார். கனவுல நடக்குது. இந்த சமயத்துல கஸ்ஸாலி இமாமு கிட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாரு, உங்களோட பேர் என்ன? கஸ்ஸாலி இமாம் சொல்றாரு, முஹம்மத் இப்னு முஹம்மத் இப்னு முஹம்மத், முஹம்மதுடைய மகன் முஹம்மதுடைய மகன் முஹம்மதுடைய மகன் என்று சொல்லிட்டு தானே போறாரு. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டா, நான் அவன்கிட்ட கேட்டது என்ன? இதை அறிவிப்பவர் இமாம் அபுல் ஹசன் ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டா, நான் அவன்கிட்ட என்ன கேட்டேன்? அவனோட பேரை தானே நான் கேட்டேன். நீங்க என்ன வாப்படா எல்லாம் சொல்லிட்டு போறீங்க? அறிவுக்கடல் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்கிறாங்க அதே கடவுள மூசாவே அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் அவங்கள்ட்ட என்ன கேட்டா, கையில என்ன இருக்குதுன்னு தானே கேட்டேன். நீங்க என்ன சொன்னீங்க? கையில கம்பு இருக்குது, அதால நான் ஆடு மேய்ப்பேன், அதால பழம் பறிப்பேன், நடந்து போக்குள் எடுத்துட்டு போவேன், இதெல்லாம் சொன்னீங்களே, இதெல்லாம் தேவையில்லாதே. அது எனக்கு அல்லாஹ்வோட பேச ஆசையில நான் சொன்னேன். அல்லாஹ்வோட பேச ஆசை தானே, அதனாலதான் கையில கம்பு இருக்குது, கம்பு எடுத்து நான் அடிப்பேன், பழம் கறிப்பேன், ஆடு மேய்ப்பேன், இதெல்லாம் சொன்னேன். அல்லாஹ்வோட பேச இன்ட்ரெஸ்ட் தானே. கஸ்ஸாலி மாத்தல அதை போல தானே உங்களோட பேச எனக்கு இன்ட்ரெஸ்டா இருக்குது, அதனாலதான் என் பேர் என் வாப்போட பேர் எல்லா பேரையும் சேர்த்து சொன்னேன். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கம்பு தண்ணீர் இல்லாத பொழுது கல்லிலே அடித்தார்கள், 12 பாதைகள் பிளக்கப்பட்டு தண்ணீர் வந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் தூங்கி இருக்கிறார்கள், அந்த கம்பு நின்றுட்டு இருக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பாதுகாப்பு 70,000 சூனியக்காரர்கள் ஒரேடியாக இஸ்லாத்துக்கு வர காரணம் அந்த கம்பு. அதே சமயத்தில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய தண்ணீரை நிறுத்தாட்டுவதற்காக அல்லாஹ் தஆலா சொன்னான், தண்ணீர் அடிச்சிருங்க. 12 பாதைகள் பிளக்கப்பட்டது. உலகத்துல மழை பெய்தாலே ரோட்ல போக முடியாது. அல்லாஹ் எப்படி உதவி செய்யறான்னு நாங்க யோசிக்கணும். அசுராவுடைய நாளையில நடந்த நிகழ்வுல மழை பெய்தா ரோட்ல போக முடியாது. சின்ன புள்ள பாடசாலை போயிட்டு வந்தா ஸ்கூல் ரொம்ப திரும்ப கழுவ வேண்டியது. நீண்ட காலம் தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்த இடம் 12 பாதைகள் திறக்கப்படுகிறது. முதலாவது யோசிப்பீங்க, தண்ணீருக்குள்ள பாதையா எப்படி 12ஆக பிரிக்கிறது? மூசா அலைஹிஸ்ஸலாம் கையில் இருந்த தடியால் கீழே அடித்தார்கள், பாதை பிளக்கப்படுகிறது. பாதை பிளக்கப்பட்டு அந்த பூமியை அல்லாஹ் பலப்படுத்தி கொடுக்கிறான். அவசரமா நடக்கணும். அதிலேயும் 12 ரோட்டால ஆட்கள் போறாங்க இல்லையா, 6 லட்சம் மக்கள் போகணும். ஏன் 12 என்று யோசிக்கலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தோட சேர்த்து சகோதரர்கள் 12 பேர் அந்த பரம்பரையில வந்தாங்க. இடத்தினால்தான் அல்லாஹ் தஆலா 12 ரோட்டை கொடுத்தார். அப்ப பக்கத்துல போறாங்களா இல்லையா பார்க்கணும் இல்லையா, அல்லாஹ் தஆலா தண்ணீர்ல ஜன்னலையும் செஞ்சு கொடுத்தார். இதெல்லாம் ஆசுராவுடைய நாளையில் நடந்த செய்தி. அப்படி இறங்கி போறாங்க 6 லட்சம் மக்களும். அல்லாஹ் தஆலாவுடைய ஏற்பாடு, அல்லாஹ் தஆலாவுடைய கலாகது சரியாக நடந்து போய் மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கூட்டம் அப்படி எல்லாரும் போறாங்க. போய் கடைசி நபர் அடுத்த கரையில ஏறுறாரு. ஃபிரௌனுடைய கூட்டம் அப்படியே தண்ணிக்குள்ள இறங்கி ஃபிரௌனுடைய கூட்டத்துல முதலாவது ஆள் போய் முடிய போறாரு. கடைசி ஆள் உள்ள இறங்குறாரு. தண்ணீரை கொண்டு சேர்த்து அல்லாஹ் தஆலா ஃபிரௌனுடைய கூட்டத்தை மொத்தமாக அழித்தார். பனு இஸ்ரவேலர்கள் அப்பையும் கேட்டாங்க, அந்த கடலுக்குள்ள போனாக்களை பார்க்கணுமே, கடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாத்தையும் எடுக்கணும். அதுக்கு முன்னால கடலுக்குள்ள போனோட்டு வெளியே வராது. இப்ப கடலுக்குள்ள எதை போட்டாலும் வெளியே வரும். அதுக்கு மண்டிலிருந்து ஆரம்பமாகும். இப்படி ஆசூராவுடைய நாளையில நடந்த ஏராளமான நிகழ்வுகளை அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த உம்மத்துக்கு அறிமுகப்படுத்தி தந்திருக்கிறார். அதனாலதான் இந்த நோன்பிலே இருக்கக்கூடிய விசேஷம் என்ன தெரியுமா? ஒன்று, ஒரு சுன்னத்தை ஹயாத்தாக்குவது. இரண்டாவது, ஒரு நன்றி. மதீனாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன பொழுது யஹூதிகள் நோன்பு பிடிச்சிட்டு இருந்தாங்க. யஹூதிகள் ஆரம்பத்திலிருந்து நோன்பு பிடிச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யஹூதிகளே ஏன் நோன்பு பிடிக்கிறீங்க? இல்ல மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா பாதுகாத்த நாள், அதனால நன்றிக்காக நோன்பு பிடிக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நஹ்னு அஹக்கு பி மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்காக நோன்பு பிடிக்க நாங்க தானே தகுதியானவர்கள்.
லைன் பகீதுல் அஸ்ருமன் தாசிய, அதாவது அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் 9ஐயும் சேர்த்து பிடிப்பேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு வருடத்தினுடைய பாவங்களை எல்லாம் இல்லாமலாக்கி தரக்கூடியது. அதோடு சில லஈஃபான ஹதீதுகளாக இருந்தாலும் பல அமைப்புகளில் ரிவாயத்து செய்யப்படும் பொழுது, பலர்கள் அதை அறிவிக்கும் பொழுது ஒரு ஹசன் என்ற மர்தபாவுக்கு வரக்கூடிய ஹதீஸ், ஆஷூராவுடைய நாளையில தன்னுடைய குடும்பத்துக்கு யாருக்காவது ஏதாவது ஒரு சதகாவை கொடுத்தால் வரக்கூடிய காலங்களில் அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுக்கு பஞ்சத்தை வைக்க மாட்டான். குடும்பத்துக்கு வேணுமென்றாலும் கொடுங்க, உறவுகளை தேடி கொடுங்க, பக்கத்து வீட்டுக்கு கொடுங்க. முந்தி காலத்தில் ஒரு பழக்கம் இருந்தது, ஆஷூராவுடைய நாளையில பொழிவு எடுப்பாங்க. பெண்கள், வீட்டில் உள்ள பெண்கள் என்ன செய்வாங்க, குமரி பெண்களுடைய கையால சாப்பாடுகளை சமைச்சு அது வீடுகளுக்கு பங்கு வைப்பாங்க. இன்னும் சிலாக்கள் வித்தியாசமா செய்வாங்க. என்னன்னு சொன்னா, ஒரு காரணம், இது குர்ஆன்ல ஹதீஸ்ல உள்ளது அல்ல, பழைய மனுஷர்கள் செஞ்சாங்க. ஊரில் இருக்கக்கூடிய எல்லா சின்ன பிள்ளைகளையும் கொண்டு கூப்பிடுவாங்க ஆஷூராவுடைய நாளை. கூப்பிட்டு ஆஷூராவை ஞாபகப்படுத்தி நோன்பு திறந்ததற்கு பிறகு செய்வாங்க. சின்ன பிள்ளைகள் எல்லாரையும் கூப்பிட்டு அழகாக ஒரு புளித்தீன்ல அல்லது ஒரு வாழையில சோறு வச்சு கொடுப்பாங்க. அதுல 7 வகை கறி ஆக்குவாங்க. அதுல இந்த பொப்புளுக்கா இந்த கீரை எல்லாம் போடுவாங்க. ஒரு காரணம் சொல்லுவாங்க, ஒரு வினோதமான காரணம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு வந்து பார்க்கும் பொழுது இந்த 7 வகையான கறி தான் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் போட்டு சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. அது ஹதீஸ்ல உள்ளது அல்ல. அவர்கள் அந்த நம்பிக்கையில் ஒரு தர்மம் கொடுக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் செய்தார்கள். அந்த அமைப்பில் நாங்களும் ஆஷூராவுடைய நோன்பை பிடிப்பதற்கு முயற்சி செய்து கொள்ள வேண்டும். ஒரு சுன்னத்தான நோன்பு. இதுல முக்கியமானது என்ன தெரியுமா, யகூதிகளுக்கு மாற்றம் செய்வதையும் கவனித்துக் கொள்ளணும். நாளை பிடிக்கிறது அப்படி இல்லை என்றால் நாளை மறுதினம் ஆஷூராவை பிடித்து 11வது நாளையில் நாங்கள் நோன்பை பிடித்துக் கொள்வது. இதற்குள் ஈமானிய உள்ளங்களுக்கு ஒரு முக்கியமான கவலை. இந்த ஆஷூராவுடைய தினத்தில் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறுக்கப்பட்டார்கள். அவர்கள் கொலை செய்யப்பட்ட இடம், அவர்களுடைய உடல் அடக்கம் செய்திருக்கப்படக்கூடிய இடம் எல்லாம் இன்று அழகான முறையில் பார்வைக்காக எல்லா நேரங்களிலும் லட்சக்கணக்கான மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். கவலை என்ன தெரியுமா, அது இருக்க வேண்டியவர்களுடைய கையில் அது இல்லை. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கழுத்தை அறுக்கப்பட்டு அந்த தலையை வைக்கப்பட்ட இடம், அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு கட்டிடம் இருந்தது. அந்த கட்டிடம் உடைந்து விழுந்து அந்த மண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போகுது. மண்ணை திரும்ப போடணும். அந்த இடத்துக்கு கஸ்ருல் இமாரா என்று பேரு. கூஃபாவுல பெரிய பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசலுக்கு பக்கத்துல கஸ்ருல் இமாரா என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல தான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலையை கொண்டு போய் வச்சாங்க. அந்த இடம் வேணுமென்றா இப்போயும் பார்க்கலாம். அப்படியே ஒரு இடமாக இருக்கிறது, மறைக்கப்பட்டிருக்கிறது. எந்த கட்டடமும் அந்த இடத்தில் கட்டி வைக்க முடியாது. ஆனால் உண்மையில் கர்பலாவுடைய கதை கதைக்கும் பொழுது ஈமானுடைய உள்ளங்கள் உருகி விடுகிறது. ஏன் காரணம் தெரியுமா, புகாரி ஷரீஃப்ல பதிவான செய்தி, உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் நான் போய் பார்த்திருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதுகில் ஹஸன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு விளையாடி கொண்டிருப்பார். சுஜூதுக்கு போகும் பொழுது, ருக்குவுக்கு போகும் பொழுது காலுக்கிடையால் ஓடுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி அணைப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இது என்னுடைய 2 குழந்தைகள் என்றே சொல்லுவாங்க. சொர்க்கத்தினுடைய பூக்கள் என்று சொல்லுவாங்க. அது மாத்திரமல்ல, சொர்க்கத்தினுடைய தலைவர்கள் என்று சொல்லுவாங்க. இறுதியாக நமக்கு ஒரு செய்தியை சொன்னார்கள், இந்த 2 பேரையும் நான் நேசம் வைக்கிறேன், நீங்களும் நேசம் வையுங்கள். தெரியாதவர்களுக்கு இதை எத்தி வையுங்கள். அவர்களை நேசம் வைத்தவர்களை நானும் நேசம் வைக்கிறேன். அதே சமயத்தில் அவர்களை கோபித்தவர்களை நானும் கோபிக்கிறேன் என்று ஒரு மோசமான கட்டிட, அதாவது கடினமான ஒரு வார்த்தையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் நமது சமுதாயத்தில் இன்றைய காலத்தில் ஒரு பிரச்சனை என்னவென்றால், சாதாத்துமார்கள், அஹ்லு பைத்துகள், ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் என்று பேசும் பொழுது அதை வேற கண்ணால் எடுத்து ஒன்று ஷியாவாக இருப்பானோ என்று பேசுகிறார்கள். ஈமானிய உள்ளங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத் பதிக்கப்பட்டிருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை பற்றி பேசுவது கூடாது என்று சொல்லி இருந்தால், குடும்பத்தை அன்பு வைப்பது கூடாது என்றிருந்தால் முதலாவது ஓர் அத்தஹியாத்தை நிப்பாட்டு. அத்தஹியாத்தில் அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதனா முஹம்மதின் வஅலா ஆலி என்று வருது இல்லையா, ஆலி என்றால் பொருள் என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம்,
அஹ்லு பைத் என்று சொல்லலாம், தங்கள் மாறி, அஸ்லாபுர் ரசூல், கராமத்துர் ரசூல், நிறைய பேர்கள் சொல்லலாம். அத்தையாத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பம் ஆளும் நபியை சொல்ற எல்லாரும் ஷியான்ற லிஸ்ட்ல தான் போறோம். ஷியாக்கள் என்பவர்கள் யார்? நமக்கும் அவர்களுக்கும் எந்த விதமான தொடர்புமே இல்லை. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பத்தி பேசுங்க, சாதாத் மாரை பத்தி பேசுங்க, அஹ்லு பைத்துகளை பத்தி பேசுங்க. இவர் ஷியாவா இருப்பாரோ? ஷியாக்கள் என்ன செய்தார்கள்? ஆசுராவில் என்ன செய்கிறார்கள்? நாம் தானே பார்க்கிறோம். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டதை வைத்து உடம்பை காயப்படுத்தி நாக்க வெட்டி நெருப்புல வாங்கி விரோதமான வேலை. அவர்களுடைய கொள்கை கோட்பாடே வேறையான. அந்த 12 பிரிவுகள் இருக்கிறாங்க. ஸைதியா, தாவூதியா, ஷியா என்று சொல்லலாம், ராபிலா என்று சொல்லலாம். அவங்களுடைய கொள்கையினுடைய ஏற்பாடு இந்த பாருங்க. அதுலயும் ஷியா ஷியான்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க. இந்த பலஸ்தீன பிரச்சனை எல்லா ஆட்களுக்கும் ஷியாக்களும் நல்லவன் நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஏன்னா எவனை கொண்டாவது அடிக்கணும் இல்லையா? எவனை கொண்டாவது இந்த இஸ்ரேலை முடிக்கணும் என்பதற்காக ஷியா நல்லா இருக்குமோ அப்பதான் ஷியாக்கள் யாருன்னு தேட தொடங்கினாங்க. அவர்களுடைய கொள்கையை நாம் எப்பொழுதும் அறிந்து வைத்திருக்கிறோம். நமது அஹ்லு சுன்னத்துடைய இமாம்கள் அழகான முறையில் தெளிவுபடுத்தி தந்திருக்கிறார்கள். ஷியாக்கள் யாரு? உதாரணத்துக்கு அவனோட கொள்கையில எவ்வளவு கேவலமான கொள்கை என்னத்தை நான் சொல்றேன். ஈரானினுடைய சில வீடியோக்களை நாங்க பார்க்கிறோம். எந்த அளவு மோசமாக ரோட்ல பேனர் அடிச்சிருப்பாங்க தெரியுமா? அல்லாஹ் மல்அன் அல் அவ்வல வஸ்ஸானிய வஸ்ஸாலிஸ் வர்ஹம் அர்-ராபியா. யா அல்லாஹ், அவர்களுடைய வார்த்தை, முதலாவது ஆளை நீ சபிச்சிடு, இரண்டாவது ஆளையும் சபிச்சிடு, மூணாவது ஆளையும் சபிச்சிடு, நாலாவது ஆளுக்கு நீ ரஹமத் செஞ்சிடு. துஆல ரோட்ல அடிச்சிருக்கிறான். யாரே? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சபிக்கிறான், உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு, 3 பேரையும் சபிச்சிட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரஹ்மத் செய்யும்படி துஆ கேட்கிறாங்க. நாம எப்பயாவது சொல்லிருக்கோமா? முதல் கலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, இரண்டாம் கலீஃபா, மூணாம் கலீஃபா இந்த ஓடை, நாலாவது கலீஃபா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு. நாம் உறுதியாக இருக்கிறோம், தெளிவோடு இருக்கிறோம். அதுல இந்த பலூன் பறக்க விட்டுருப்பான். அதுல மோசமான வார்த்தை சொல்ல வேண்டும், தெளிவுக்காக சொல்கிறேன், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், தவறுகள் இருந்தால் மன்னிக்க வேண்டும். ஆயிஷா ஃபின்னார், அவுதுபில்லாஹ், ஆயிஷா நாயகி நரகத்தில் இருப்பதாக நினைக்கிறார். ஆயிஷா நாயகி நரகத்தில் இருப்பதாகவும் எழுதி வைத்திருக்கிறார்கள். இதுதான் அவர்களுடைய கொள்கை. முதல் கலீஃபாவை ஏசி, இரண்டாவது கலீஃபா, மூணாவது கலீஃபாவை ஏசி, நாலாவது கலீஃபாவை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களானா அஹ்லு பைத்துகளை நாம் நேசம் வைக்கிறோம். அஹ்லு பைத்துகளை நேசம் வைப்பது என்பது, ஒழுங்கான அமைப்பில் நேசம் வைப்பது என்பது நமது ஈமானோடு சம்பந்தப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஹப்பத்தோடு சம்பந்தப்பட்டது. அதிலேயும் ஒரு சிலர்கள் ஈமான விட்டு வெளியாகிறாங்க. அவங்க சொல்றாங்க என்ன தெரியுமா? குராபியாக்கள் என்ற கூட்டம் இருக்கிறாங்க. குராபியாக்கள் காகத்து கூட்டம். உதாரணத்துக்கு இந்த இடத்துல 2 காகம் வந்து நிக்குது. 2 காகம் இந்த இடத்துல வந்து நிக்குது. இந்த 2 காகம் அப்படியே பறந்துட்டு வருது, மறக்க வந்து அதே இடத்துல நிக்குது. என்னால சரியா சொல்ல முடியாது, இதுதான் இந்த இடத்துல நின்றது, இதுதான் இந்த இடத்துல நின்றது, என்னால சொல்ல முடியாது. ஏன்னா காகம் 2 ஒரே கலரு, ஒரே அமைப்பு, சரியாக கண்டுபிடிக்க முடியாது. ஷியாக்கள் சொல்றாங்க எப்படி தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கிறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்களாம். கதைகள் அவர்களுடைய கிதாபுகள்ல இருக்குது. ஒரே மாதிரி இருப்பாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹி எடுத்துட்டு வந்தாங்க. இவர்தான் ரசூலுல்லாஹோ, இவர்தான் ரசூலுல்லாஹோ. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய வஹியை கொண்டு வந்ததால் தவறுதலாக தான் ரசூலுல்லாஹ் கொடுத்து போனதாக சொல்றாங்க. இது ஒரு கூட்டம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 24000 தடவைகள் சந்தித்திருக்கிறார். அப்ப எல்லா தடவையும் தவறிச்சா? அதிலேயும் ஈமானை விட்டு வெளியாகக்கூடிய கூட்டம் ஒன்று இருக்கிறாங்க. என்ன தெரியுமா சொல்றாங்க? அல்லாஹ் தஆலா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தோற்றத்திலே இருப்பதாக சொல்றாங்க. இது ஹுலூலி என்று சொல்லக்கூடிய கொள்கை. இவர்கள் இஸ்லாத்தை விட்டும் அவ்வப்போது வெளியேறக்கூடிய கருத்துக்களை பேசுவார்கள். இன்றைய காலத்திலும் அப்படி பேசக்கூடிய ஆட்கள் ஒரு சில ஊர்கள் இருப்பாங்க. மோசமாக பேசுவாங்க. அல்லாஹ் தஆலா அதை போல இருந்தா, இவண்ட தோற்றத்தில் இருந்தா, அந்த தோற்றத்தில் இருந்தா, வலமியக்குள்ள குஃபுவன் அஹதி என்பதை மறந்து பேசக்கூடியவர்கள். அப்படி யாராவது பேசுறா நீங்க யாரும் நம்பாதீங்க. ஏதோ புத்தியில கோளாறு இருக்குது, அல்ல உள்ள போதை ஏதாவது வேலை செய்ததுன்னு வச்சுக்கோங்க. ஒரு இடத்துல 3 பேர் இருந்தாங்க. ஒரு சுவாரஸ்யமான கதை. முடிக்கக்கூடிய நேரம் 3 பேர் போதையில் இருந்தாங்க. போதையில் இருக்கும் பொழுது
ஒரு ஆள் வந்து ஸலவாத் ஓதியே வந்தாராம். அல்லாஹ் அந்த சல்லி பாருங்கள் எல்லாம் சொல்லியே வந்தாராம். வந்து நான் தாண்டா முஹம்மது ரசூலுல்லாஹ், நான் தான் அதுக்கெல்லாம் ஸலவாத் சொல்லக்கூடாது, நான் தாண்டா முஹம்மது ரசூலுல்லாஹ்னு வந்து சொல்லிட்டான். அடுத்தவனும் என்ன செஞ்சாங்கன்னா திக்ரு அது இதெல்லாம் சொல்லிட்டு வந்து நான் தானா குத்துபுல் அக்தாப் பண்ணிட்டானா, நான் தான் குத்துபுல் அக்தாப் பண்ணிட்டானா. மூணாவது ஆள் இதை பார்த்துட்டே இருந்தானா, பார்த்துட்டு இருந்தவன் சொன்னானா, நான் அவங்க 2 பேரையும் படைக்கவே இல்லை என்றான். அவன் யாரு? அவன் இது போன்ற கதைகள் தான் இன்றைய காலத்தில் வெளிப்படுகிறது. நாம் தெளிவாக இருக்கிறோம். ஆஷூராவுடைய நாளையில் சாதாத்துமார்களை ஞாபகப்படுத்துங்கள். சாதாத்துமார்களை ஞாபகப்படுத்தக்கூடியவன் ஷியா. அவன் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சொல்றான் என்பதனால ஷியாண்டா அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய வால ஆலி முஹம்மதின் என்பதை நாங்கள் நீக்கிக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஸலவாத்திலேயே என்னுடைய குடும்பத்தினுடைய பேர்கள் சொல்லப்படவில்லை என்றால் அந்த ஸலவாத் பரக்கத்தற்ற ஸலவாத். வாலிஹி வஸஷியாக்கள ஸலவாத்துல வஸஹபி இருக்காது, சஹாபாக்களே சொல்வாங்க. நாம அந்த நிலைமையில் இல்லை. அருமையான பெருமக்களே, ஆஷூராவுடைய நாளையில் முடியுமான நல்லவர்களை நாங்கள் செய்வதற்குரிய முயற்சிகளை செய்து கொள்ள வேண்டும். தெளிவுகள் பல அமைப்பில் இன்றைய காலத்தில் பல வடிவங்களில் வருகிறது, பல வடிவங்களில் இணையதளங்களில் வருகிறது. தகுதி வாய்ந்த உலமாக்கள் இந்த ஊர்களில் இருக்கிறார்கள். தெளிவுகளை கேட்டு அவர்களிடத்தில் கேட்டு படித்துக் கொண்டு நமது அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ என்ற கொள்கையில் உறுதியாக இருப்பதோடு நமது மஷாயிஹ்மார்கள் காட்டி தந்த வழியில் நீங்கள் உறுதியாக இருந்து கொள்ளுங்கள். அந்த அமைப்பில் நானும் வாழ்ந்து நமது சந்ததிகளை வாழ வைத்து நன்மக்களாக மாறக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் எங்கள் அனைவருக்கும் தந்தருவானாக. யா அல்லாஹ், எங்கள் பாவங்களை மன்னித்து விடுவாயாக. சிறப்பான இரவை ஹயாத்தாக்கக்கூடிய பாக்கியத்தை தந்து விடுவாயாக. இதை ஏற்பாடு செய்தவர்கள், இதற்கு உதவியவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா பரக்கத்தான நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்து விடுவாயாக. ஆஷூராவுடைய நாளையில் உதவி செய்யக்கூடிய எண்ணத்தை தந்து விடுவாயாக. அந்த நாளையில் யாரெல்லாம் நோன்பு நோக்க இருக்கிறார்களோ அவர்களுடைய நோன்புகளை கபூல் செய்து விடுவாயாக. நோன்பு நோக்காதவர்களுக்கும் அந்த நோன்பு நோக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து விடுவாயாக. எங்களுடைய இறுதி முடிவுகளை அழகாக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், கலிமா ஷஹாதா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை பார்த்தவர்களாக எங்கள் ரூஹ்களை கைப்பற்றி அருள்வாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இவ்வளவு நேரம் எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்து இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய சிறப்புகளையும் அதிலே இருக்கக்கூடிய தாசுவா ஆஷூராவுடைய தினங்களில் நடந்த நிகழ்வுகளையும் தெளிவான முறையிலே எங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு பயானை நிகழ்த்தி தந்த மதரசத்துல் ஃபலா அரபு கல்லூரியின் விரிவுரையாளர் உஸ்தாத் மௌலவி முஹம்மது சூஃபி அல்-பாதிமி அவர்களுக்கு நிர்வாகம் மற்றும் ஊர் மக்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் கைரல் ஜஸா. வ ஆஃபிரு தஅவானா